பார்கவியோட அப்பா இறந்து போனது யாருக்கெல்லாம் கஷ்டமா இருக்கோ நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. பார்கவிக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன்னா நம்ம நம்பி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு ஜீவானந்தம். ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையவே கிரியேட் பண்ணிடுறாரு. ஏற்கனவே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்த மாதிரி நம்ம ஆதி குணசேகரன். ஆதி குணசேகரன் என்ன பண்ணுவார்னா, நம்ம கையில் பையன் கிடைச்சா போதும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தர்ஷன் வந்து நிற்கவும் அவனை எட்டி உதச்சிட்டு, இவ்வளோ கொழுப்பாக கேட்குது உனக்கு, அந்த பரதேசி கூட போயிருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சிட்டு, டே கதிர் அந்த கிழவனி அந்த சிரிக்கி லாக் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஸோ கதிர் பார்த்தீங்கன்னா கழுத்தை இருக்கிறாரு நல்லா தடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கீழே விழுந்துடுறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுறாரு. அவரை வந்து வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு ஜீவானந்தம். இங்க இருக்கிற பிரச்சனை எதையுமே பார்க்காம. ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அவர் இறந்து போயிட்டாருன்ற விஷயம். நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அவர் செத்து போயிட்டாருமா அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருங்களே இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பயங்கரமா அழுறாங்க. ஆனா அவர் செத்து போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை இன்னும் 2 மணி நேரத்தில் நடத்த போறேன். உன் தங்கச்சி தான் என் பையனுக்கு நான் மீனாட்சி மேல சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த வாக்க மீறும் நினைச்சு பார்த்துட்டியா? என்னடா இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? என் மையன் என்கிட்ட வரவெறியும் தான் நான் வந்து ஆதி குணசேகரன்றதை வந்து அடக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் மகன் கிடைச்சிட்டான். இதுக்கப்புறம் நீங்கள் என்னடி எனக்கு பதில் சொல்கிறது? அவன் அப்போவே சொன்னான் என் பிரச்சனையில் தலையிட்டா பெரிய பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு. அவன் மறுபடியும் என் பிரச்சனையில் தலையிட்டு யாரையாச்சும் ஒருத்தர் நம்ம கையிலேருந்து சாவடிச்சு போயிட்டே இருக்கான். ஸோ இந்த கல்யாணம் நடந்தே தீரும், இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அறிவுக்கரசியை வீட்டை விட்டு வெளியே தர இழுத்துட்டு போய் வெளியே தள்ளி கதிர் லாக் பண்ணியிருப்பாரு. ஏன் நம்ம ஞானம் அந்த முள்ளாண்டவனை தூக்கியே போட்டிருப்பாரு கேட்டுக்கு தாண்டி. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருந்துச்சு. தர்ஷன் வர்ற வரைக்கும் அப்படியே வீடே பார்த்தீங்கன்னா பொம்பளை இங்கே என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு வந்து பணிவடைஞ்சு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு சுயரூபத்தை காமிச்சிட்டாரு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அவராவது மாறுறதாவது 100க்கு 100% அவரெல்லாம் மாறவே மாட்டாருங்க. என்ன ஒன்று, ஒரு பெரிய உயிரவே பார்த்தீங்கன்னா இழந்துட்டாங்க. இப்போதைக்கு நான் எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுறாங்க பார்கவிக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட இப்போ கிடையாதுங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம ஆதி குணசேகரன் பண்ணது ஒரு பெரிய பாவம். ஒரு பொண்ணு ஏற்கனவே அனாதையாக அவங்க அப்பா மட்டும் வந்து வச்சு பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு மேலே தப்பும் கிடையாது. எல்லா தப்பும் பார்த்தீங்கன்னா தர்ஷன் மேலே தான். தர்ஷன் தான் வாண்டடாக வந்து லவ் பண்ணுறான் பார்கவியை. தர்ஷன் தான் வாண்டடாக போய் கொடைக்கானலில் அவங்க இருக்கிற இடத்துக்கு மீட் பண்ணுறான். அப்படி இருந்தும் அவங்க அப்பாவை கொண்டுட்டோம். இப்போ இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு துடிக்கிறாருன்னா ஆதி குணசேகரன்லாம் மனுஷனே கிடையாதுங்க. ஸோ ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏன் இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மிருகத்தனமாக தான் எப்போவுமே இருக்கேன். தன்மையாக நடந்துக்கிறதுக்கு காரணம் என் பையன் என்கிட்ட வரணுன்றதுக்காக தான். ஆனால் அதவே யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ணிட்டீங்கல்ல. எவ்வளோ பேச்சு பேசுனேன் என்கிட்ட நீ, எவ்வளோ பேச்சு பேசுனேன் எங்கள் அம்மாவை நீ, இப்போ எல்லாத்துக்கும் அனுபவிக்கிற இருடி. இந்த கல்யாணத்தை 4 மணி நேரம் நடத்துகிறேன், போய் அன்பை கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை கூட்டிகிட்டு வர சொல்லி அறிவுக்கரசி அமுச்சு விட்டுருவாரா. ஸோ இப்போ ஜீவானந்தம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்க போறாருங்க. பழைய ஜீவானந்தத்தை நீ பார்க்க போற குணசேகரா அப்படின்னு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு, இந்த இடத்துக்கு வராரு. ஸோ தர்ஷனை கூப்பிட்றதுக்கு ஒரு பெரிய படையவே கூட்டிகிட்டு வராரு. நம்ம ஆதி குணசேகரனை தடுத்து நிறுத்திட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு தர்ஷனை கூட்டிகிட்டு போனோம். தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு நம்ம ஜீவானந்தம். இது சொல்கிறதுக்கு காரணம் அவங்க போக்கிலே அவர் விட்டுக்கலாம். ஆனால் ஏற்கனவே வந்து ஜீவானந்தத்தோட மனைவியை கொன்னும் போதும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தார் ஜீவானந்தம். அவங்க பொண்ணுக்காக அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க பொண்ணுக்கு வேறு யாருமே கிடையாது, நாம் தான் இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பொண்ணுக்கு அம்மா இல்லாத பொண்ணு வந்து கட்டாயமாக வந்து வளர்க்குறது கஷ்டம். ஸோ இப்போதைக்கு நாம் வந்து அடிதடியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆதி குணசேகரனையும் கதிரையும் வந்து விட்டு வச்சுருந்தார். ஆனால் இப்போ வந்து ஒரு அனாதை ஒரு பொண்ணவே ஒரு அனாதை ஆக்கிட்டீங்களே, பாவப்பட்ட அவங்கள தான் வயசானவன்றதுனால தான் இப்படி உள்ள விஷயம் பண்ணீங்க, என்ன பண்ணுறீங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளம்பிறங்கிட்டாரு ஜீவானந்தம். இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடந்தே தீருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுக்கரசியை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாருங்க அவங்க தங்கச்சியை. ஸோ அன்பை கூட்டிகிட்டு வரத்துக்கு அறிவுக்கரசியும் போயிட்டா. மாமா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்ச கூட பார்க்கல மாமா, இப்போ மட்டும் இந்த விஷயம் நீ பண்ணலன்னா நம்ம போலீஸு கோர்ட்டு கேஸு நாள் கணக்காக இருக்கும் உன் மகனை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட. ஆனால் கொஞ்ச நேரத்தில் டெக்னிக்காக யூஸ் பண்ணி ஒரு அரை நாளில் கூட்டிகிட்டு வர வச்சுட்டுல, உண்மையிலே நீ கிரேட்டு. இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா போலீஸோட இங்கே வந்துடுவார். கொலை முயற்சி, அதாவது கொலையே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து வருவாங்க. இதுக்கு யாரா சாட்சி, என்ன யாரும் அரெஸ்ட் பண்ணுவான் மதுரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே வந்து போலீஸ்க்கு காண்டில் தான் இருக்காங்க, பெயிலில் பரோலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிட்டு தான் வெளியே வந்துருக்காரு நம்ம ஆதி குணசேகரன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. ஒரு பெரிய பாவத்தை நம்ம சமாளிச்சிட்டோம்.
அதாவது அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பையன் தான் ஏமாத்துனான். அப்படி இருந்தும் அவளுக்கு ஏற்கனவே நெறைய துன்பத்த குடுத்துட்டாங்க. தெரியாத்தனமா போய் கொடைக்கானல்ல இப்படி தங்கிட்டியே நீ அவங்க கிட்ட. இப்போ அவங்க உயிரே போயிடுச்சு. பார்கவி என்ன பண்ணுவா? அந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்காங்க நம்ம தர்ஷன் கிட்ட. தர்ஷன கூட்டிட்டு வந்துட்டு, "ஏய் நீ போடி அந்த பக்கம். தர்ஷனுக்கு இப்ப கல்யாணம் நடக்க போகுது. இது ஒண்ணும் சாவு வீடு இல்ல. யாரும் அழுந்துட்டு இருக்கிறதுக்கு. இது இப்ப கல்யாண வீடு. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாரு ஆதி குணசேகரன். இப்போ ஆதி குணசேகரனை எதிர்த்து இந்த வீட்ல இல்ல யாருமே வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தனா இவர் நினைச்சிட்டு இருக்காருங்க. ஆனா ஜீவானந்தத்துக்கு கையில மாட்டிக்கினார்னா புளிஞ்சிட போறாரு. ஏற்கனவே கம்பெனி விஷயத்திலயும் சரி, அவங்க மனைவி விஷயத்திலயும் சரி ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்காரு ஜீவானந்தம். இப்ப ஜீவானந்தமே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து மிரட்டுற அளவுக்கு இருக்காரு. ஆனா என்ன ஒண்ணு இத லீகலா மூவ் பண்ணணும். நம்ம குணசேகரனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வராங்க. இந்த விஷயத்துல கதிர் தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கதிர் தான் பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தை நெரிச்சு கீழே தள்ளும்போது அவர் இறந்துட்டாரு. இப்போ அவர் இறந்த போன விஷயம் வந்து தர்ஷனுக்கு தெரிஞ்ச உடனே, ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்? தெரியாத்தனமா இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே! நான் கொடைக்கானலுக்கு போயிருக்கவே கூடாது. ஏன்பா இப்படி பண்றீங்க? மனுஷன் மாரி நடந்துக்க கொஞ்சமாச்சு. என்னப்பா உங்களுக்கெல்லாம் வேணும்? ஒரு உயிரவே கொன்னுட்டு ஒரு கல்யாணத்த பண்ணணும்னு துடிக்கிறீங்களே! இதெல்லாம் நியாயமாவே இல்லையா உங்களுக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் ரொம்பவும் அழுது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே இருப்பாரு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா நடத்திக்கங்க, என்ன ட்ராமா வேணா போட்டுக்கங்க. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அருவிக்கரசி இன்னும் 5 நிமிஷத்துல அன்ப கூட்டிட்டு இங்க வரப்போறா. இங்க தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஒரு நல்லது நடக்கும்போது தர்ஷன் வந்துருவான். தர்ஷன வந்து மேற்படிப்பு எடுக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னவோ பண்ணாங்க. ஆனா பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்கவியோட அப்பாவ வந்து கொலை பண்ணிட்டாங்களே! இப்படியெல்லாம் நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல வியூவர்ஸ் யாரும். இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பை.